இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆலு பரோட்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 உருளைக்கிழங்கு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவிச்ச உருளைக்கிழங்கு தோலை எடுத்துட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், தனி மிளகாத்தூள். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொத்தமல்லி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஓரளவு கனமாக தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணி சென்டரில் வச்சுக்கலாம். சென்டரில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறமா வர எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாதீங்க, லேசாக தேய்ங்க. இப்போ இதை நம்ம அப்படியே அடுப்பில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆலு பரோட்டாவுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடியும் ஊறுகாவும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நான் மாங்காய் தொக்கு வச்சுருக்கேன். அது எப்படி செய்கிறது அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.